178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல், 1172 விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், சென்னையில உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என 30 விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட். இன்னைக்கு உலகம் போற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணா போதாது, தொடர்ந்து வின் பண்ணணும். இது உங்களுக்கு மட்டும் சொல்ற மெசேஜ் இல்ல, அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும். மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும். அப்படி நீங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நம்ம அரசு தயாராக இருக்கு. நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். பாசிட்டிவா இருங்க, ஃபிட்டா இருங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தா நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியா இருக்கும். அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0ல இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்கு. நாங்களும் வென்று வருவோம், நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க. வீட்டில் சாப்பாடுலாம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. இங்கேனா டெய்லியும் நான்வெஜ் போகிறாங்க. ஸோ அதுவும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் மேட்ச்சுக்கு போகும்போது அங்கே போகும்போது ரூமுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுட்டுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ செலவு இருக்கே, எப்படி வீட்டில் கேட்கவே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இப்போ 1000 கொடுங்க, 2000 கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறது. ஸ்டேட்லேயே எல்லா காசும் கொடுத்துறாங்க. சாப்பாட்டுக்கான காசு, டிக்கெட் காசு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாதனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது வீட்டில். ஜெர்மனிக்கு செலக்ட் ஆகிருக்கேன் சார். நான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஏதாச்சும் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். பட் என்னைய மாதிரி இன்னும் 8 பேர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க. ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவர் உடனே திருப்பி நம்ம டெப்டி சிஎம் சாருக்கு ஃபோன் பண்ணி இப்படி இந்த ரெக்வஸ்ட் பண்ணி அவர் உடனே போன எல்லாருமே மெடல் 8 பேருமே மெடல் அடிச்சிட்டோம். பேராக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கோச்சோ இல்லை ஜிம் கிரவுண்டு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ உதயநிதி அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எஸ்ஜேடியில் பேராக்கு கோச்சு, ஹாஸ்டல் இதெல்லாமே கொடுத்துருக்கு. ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டாங்கன்னா படிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. போன வருஷம் நான் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். 10th 417 மார்க் ஸ்கோர் பண்ணேன்.